இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா லோ பட்ஜெட்ல ஒரு 2-3 கேரக்டரை மட்டும் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜா சொல்ல முடியும் அப்படிங்கறது இந்த டைரக்டர் எடுத்து காட்டியிருப்பாரு. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியோட ஓனரமா ஃபேக்டரியில இருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து வராங்க. அந்த ஃபேக்டரியில ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பிரஷ் இந்த அம்மா மேல விழுந்துருச்சு. சோ அந்த அம்மாவுக்கும் இவனு பிடிச்சிருக்கு, இவனுக்கும் அந்த அம்மாவை பிடிச்சிருக்கு. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் கல்யாணத்திலையும் முடியுது. அவன் என்ன சொல்றானா, உன்னோட இந்த வாழ்க்கைய நான் பயணம் பண்ணும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே அழகா இருக்கு. நீ இந்த உலகத்துல எதை நினைச்சாலும் சரி, நான் உனக்கு அதை கொண்டுட்டு வந்து கொடுப்பேன். உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க மனைவி ஆனதுக்கு அப்புறம் அந்த காதல் கசந்து போயிரும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் தான் இந்த உலகத்திலேயே லக்கியஸ்ட் மேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல போக, இவன் மனைவிக்கு எல்லா தொண்டு வேலையுமே செஞ்சிட்டு இருக்கான். அவளுக்கு காலமிக்கி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அவளோட ஃபேக்டரியில வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கொஞ்ச நாள் அப்படியே பெட் ரிட்டன்ல இருக்கா. அவளை நல்லாவே இவன் பாத்துக்கிறான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அவ கீழே விழுந்து கிடக்குறா. அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி இவன் எழுப்புறான். ஆனா அவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. அவ இறந்து போயிட்டா. அப்படியே அவளோட உடல் ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சிருக்கு. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். நீ மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில இருக்கிற லவ்வே அப்படின்னு சொல்லி அந்த சவப்பெட்டி ஓரமா நின்று இவன் அழுதுகிட்டு இருக்கான். இப்பதான் அந்த அம்மாவோட ஃபேக்டரியில ஒருத்தி வேலை செய்யறா. இவன் அந்த அம்மாவோட டேபிள்ல இருந்து சில பண்டங்களை ஒரு பாக்ஸ்ல வச்சு அந்த பாக்ஸை கொண்டுட்டு வந்து குப்பையில போட்டுட்டு ஒரு வில்லி மாதிரி லுக்க விட்டுட்டு கீழே இறங்கி போறான். இவ யாரு அப்படிங்கிறது இங்க தெரியல. இப்ப அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறாள்ல, அவ வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அம்மா கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு போன் வருது. அதுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு நாள்தான் நீங்க 2 பேரும் இப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க? கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் முடியணும்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் தான் உனக்கு காசு சென்ட் பண்றேன். நீ வேலை செஞ்சு என்னத்த நீ சாதிச்சு வச்சிருக்க? உன்னோட ரூம்குள்ள பூந்தா ரூம் முடிஞ்சு போயிருது. அப்படி ஒரு குருவி கூடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. பேசாம அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. எப்ப எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த அம்மா கிட்ட திட்டுறான். நான் அப்புறம் போன் பண்றமா, நான் அவங்ககிட்ட பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் இவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, உன்னோட ஓனர் எப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு. எனக்கு தெரியல அப்படின்னு இவ சொல்ல, என்ன பண்றது, எவ்வளவு காசு இருக்கு அந்த பொம்பளை கிட்ட, ஆனா அதை அனுபவிக்க முடிஞ்சுச்சா? இதே மாதிரி தாண்டி உனக்கும், நீயும் காசு சம்பாரி, அதை உடனே அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போய் நல்லா பார்ட்டி பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாளுங்க. அப்பதான் அந்த பப்புல ஏதோ ஒரு ஆவி இவளை பாக்குறாப்புல ஒண்ணு தோணுது. அப்படி பதறி போய் கீழே விழுந்துடுறா. என்னாச்சடி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, ஒண்ணும் இல்ல எனக்கு பாத்ரூம் வருதுன்னு பாத்ரூம் பக்கம் போனா அந்த இடமே சிவப்பு கலர்ல மாறிடுது. என்னடா இது இப்படி இருக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு உருவம் கருப்பா நின்னுட்டு இருக்கு. அப்படியே அவளோட முடியை புடிச்சு தரன்னு இழுக்குது. அப்புறம் பட்டுன்னு முழிச்சு பாக்குறா. இது எல்லாமே கனவு. அப்படியே எந்திரிச்சு அவ ரூம்ல இருந்து வெளியில வரா. அப்படியே ஷாக் ஆகி எதையோ பாக்குறா. இங்க அவளுக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, நம்மளுக்கும் தான் ஷாக்கு. அந்த புருஷங்காரா இருக்கான்ல, அவன் இங்க சமைச்சிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே அப்படியே கட்டி தழுவிக்கிறான். ஏன் உன்னோட மூஞ்ச எல்லாம் அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அது எதுவும் இல்ல, இன்னைக்குதான் நான் தூங்கி எந்திரிச்ச உடனே உன்னோட முகத்துல முழிக்கிறேன், அதனால கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. நான் அம்மா கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு இவ கேட்க, நமக்கே ஷாக்கு. இவளும் பொண்டாட்டி தான் போல. ஆனா இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் அவ இறந்து போனதுக்கு முன்னாடியில இருந்தா இப்போல இருந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இப்ப அவன் என்ன சொல்றான்னா, பொண்டாட்டியோட ஃபனரல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். நான் உன்னை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல, அதனால உன்னை என் கூடவே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒரு கார்ல ஏத்திக்கிட்டு அவன் அங்க இருந்து போறான். நேரம் எங்க போறான்னா, அந்த பொண்டாட்டியோட ஃபேக்டரிக்கு போறான். அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட பேக் நிறைய ஃபைல்ஸ் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இந்த பொம்பளை கேட்கறா. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்துல நமக்கு வரணும்ல, அதுக்காக தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதாவது இவ அந்த காரிடோரியத்துல நின்னு சிகரெட் பிடிக்கலான்னு போயிருப்பா. அந்த சமயம் பார்த்தா அவளோட பேக்கெட்ல சிகரெட் இல்ல. அத இந்த பையதான் கொடுத்துருப்பான் இந்த புருஷங்காரன். சோ அங்க இந்த புருஷங்காரன் இந்த பொம்பளைய ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரன் அவனோட பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறத இவ ஒரு மாதிரியா பாக்குறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி சரியான மழை. இவ அந்த மலையில வெளியில போக முடியாம படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கா. இத எல்லாத்தையுமே அந்த காரிடோரியத்துல இருந்து இந்த ஆளு பாத்துட்டு இருக்கான். வெளியில மழை ரொம்ப பெய்யுது, அதனால உன்னால போக முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு இவனோட ஷர்ட் எடுத்து அவளுக்கு கொடுக்க அவளும் மாட்டிக்கிறா. அதாவது பொண்டாட்டி இருக்கும் போதே இவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு போல. இப்பயே கதை பிரசன்ட்டுக்கு வர இவங்க 2 பேரும் அப்படியே கார்ல போறாங்க. நம்ம 2 பேரும் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டே இருக்கா. ஆனா அது மழைகள் நிறைஞ்ச ஒரு பாதையா இருக்கு. அந்த பாதையில இந்த காரும் போயிட்டு இருக்கு. இவ பல எக்ஸைட்மெண்டோட போயிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஊரை அடையிறாங்க. அந்த ஊர்ல பேய்களை விரட்டுறதுக்காக ஒரு கும்பல் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே ரோட்டை கிராஸ் பண்றாங்க. இவளுக்கோ பக்குன்னு ஆயிருது. அதுல ஒருத்த மட்டும் ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்கான். அவன் இவளை அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே போறான். இவங்களுக்குலாம் இதே தான் வேலை. ஏதாவது பொய்ய சொல்லி மக்களுக்கு நடுவுல பிரச்சனையை கிளப்பி
விட்டு அதை இவங்களே சரி பண்றேன் அப்படின்ற விதத்துல வேலையை செஞ்சு காசு வாங்கிக்கிறாங்கன்னு புலம்பிக்கிட்டே இவனும் போறான். சரி ஓகே, இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி அவன் காரை நிறுத்துறான். இந்த வீடு இனி நம்மளுது, நீ எப்பயுமே என்கிட்ட சொல்லுவல்ல ஒரு குருவிக்கு வீடு மாரி ஒரு வீட்டுல நான் தங்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்காக நான் வாங்கினது, இனி நானும் நீயும் இங்கதான் இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவ இருந்த வரைக்கும் நமக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு வாய்ப்பே கிடைச்சது இல்ல. இப்பதான் அவ இல்ல நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள போறா, அங்க இருக்கிற சோஃபால எல்லாம் உட்கார்றா. அதுக்கப்புறம் பெட்ரூம் ஒண்ணு இருக்கு, அந்த பெட்ரூமுக்கு இவன் கூட்டிட்டு போயிட்டு, இதுதான் நம்மளோட பெட்ரூம், பக்கத்துலயே ஒரு குட்டி பெட்ரூம் இருக்கு, நமக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பெட்ரூமை குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிஜமாவே இந்த வீடு என்னுடையதா அப்படின்னு இவ கேட்கிறா. வீடு மட்டும் இல்ல, உன் முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல, நானும் உன்னுடையவன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ரொமான்ஸ் நடக்க அப்படியே ராத்திரி ஆகுது. இவ சரக்கு ஊத்திட்டு இருக்கா. அப்ப வெளியில அந்த மந்திரவாதி இருக்கான்ல, நெருப்பு வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். இங்க வா, இங்க பாரு, யாரோ ஒருத்தவங்க வெளியில ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, இப்ப போறியா இல்லையா, உன்னை சுற்றுவண்டா அப்படின்னு அந்த மந்திரவாதியை அவன் மிரட்ட, மந்திரவாதியும் வெளியில ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ குளிக்கலான்னு சொல்லி பாத் டப்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. இவ பாத் டப்ல உள்ள மூச்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அப்ப எங்க இருந்தோ ரெண்டு கை வந்து அந்த ரெண்டு கையும் பாத் டப்ப புடிச்சிட்டு அப்படியே கோரமான முகத்தை காட்டுது. இத பார்த்து அவ பயந்து போய் எழுந்துடுறா. ஆனா டக்குன்னு அது மறைஞ்சு போயிருது. இதெல்லாம் கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவன் வரான். அவன் வந்து, என்னாச்சு, இன்னைக்கும் உனக்கு பகல் கனவா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே சால்வ் ஆயிரும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவளுக்கு ஒரு முழிப்பு வருது. திரும்பி பார்த்தா அவனை காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் தேடி பாக்குறா. அப்போ அங்க ஒரு மரம் இருக்கு வீட்டுக்கு முன்னாடியே. அந்த மரத்துல இருந்து வெள்ளை கலர்ல பால் மாதிரி ஏதோ சுட்டிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில எல்லாத்தையுமே சுத்தி பாக்குறா. எங்கேயுமே அவனை காணும். வீட்லயே மாடியில போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ஒரு ரூமை ஓபன் பண்ணா அவளுக்கும் ஷாக்கு, நம்மளுக்கும் ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்டாட்டியோட உடம்பை இவன் பராமரிச்சிட்டு இருக்கான், பதப்படுத்திட்டு இருக்கான். இவளுக்கும் சரியான கோவம் வருது. இவ பணத்தை எதுக்கு இங்க வச்சிருக்க, ஓ இவ பணத்தை வச்சுக்கிட்டே தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ கத்த. பொறுமையா இரு, இது உனக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ என்ன சொல்லியிருக்கான்னா, இவளோட உடம்ப 3 மாசம் பதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் இறுதி சடங்க பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அதனால 100 நாள் நம்ம இதை பதப்படுத்தி வச்சு அவளுடைய சொத்தை எல்லாமே நம்ம அடைஞ்சிடலாம். அதுக்கோசரம் தான் இவளோட உடம்ப பாதுகாக்கணும்னு எனக்கு என்ன அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கான். இப்பதான் திரும்பவும் கதை பாஸ்டுக்கு போகுது. அதாவது இந்த பொண்டாட்டி இருக்கல, அவளோட ஆபீஸ்ல லேட் நைட்ல உள்ள போறா. அப்போ அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு முனுகல் சத்தம் மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி இவன் தத்ரூபமா ஓவியம் வரைஞ்சு வச்சிருப்பான். அந்த ஓவியத்தை எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த ரூம்ல இருந்துதான் இப்ப சத்தம் வருது. என்னடான்னு அந்த ரூம்ல எட்டி பார்த்தா இவளுடைய மனசே உடைஞ்சு போற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட்டா பாக்குறா. இவனும் அந்த கம்பெனில வேலை செய்யற அந்த பொண்ணும் அங்க ஒன்னா இருக்கிறாங்க. இத பார்த்து அந்த இடத்தையே உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. அந்த பொம்பளை யூஸ் பண்ணுவாள்ல அதே சிகரெட் இவனோட பேக்கெட்ல இருக்கு. இது யாரோட சிகரெட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஃபேக்டரியில ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் தான் இவன் சொல்றான். என்கிட்ட பொய் சொல்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, எதுக்கு கண்டினியூஸா பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, என்கிட்ட நிறைய விஷயத்த நீங்க மறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க, என் மேல பிரஷர் போட்டுட்டே இருக்க, உன் கூட வாழ்றது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீட்டுல வேலை செய்யணும், ஃபேக்டரி வேலை செய்யணும், உன்னை பாத்துக்கணும், எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கொஸ்டின் கேட்கிற, உனக்கு இருக்கிற அந்த பர்சனல் இஷ்யூனால என்னால உன் கூட சந்தோஷமா இருக்க முடியல, அதனாலதான் இன்னொருத்தையை தேடி போனேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கஷ்டமாயிருது. பக்கத்துல போய் உட்காந்து என்னால போனியா, அப்ப நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா அப்படின்னு சொல்ல. ஒரு நாள்லாம் நான் போல, உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அது எனக்கு தெரியுது, ஆனா எனக்குன்னு உடல் தேவைகள் எல்லாமே இருக்குல்ல, அதனாலதான் நான் அவகிட்ட போனேன், எல்லாமே தப்பு தான் அப்படின்னு இவன் சொல்ல. சரி இவனுக்கு இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதான ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு லீவை போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப கள்ளக்காதலிய எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானோ அதே இடத்துக்கு ஒய்ஃப் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க ஒரு பால மரம் இருக்கு. அந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் தான் நம்மளுடைய காதல் கல்யாண வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமே, நம்ம இங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம், நம்ம ஒரு முழு ஃபேமிலியை இந்த இடத்த உருவாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வருது. காலையில ரெண்டு பேரும் எந்திரிச்சிடறாங்க. அப்பதான் அவன் கள்ளக்காதலி கிட்ட உன்னைக்கு உன்னைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அதனால நிறைய ஃபுட்டு சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். உள்ள இவ வெள்ளரிக்காவை கட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த கிச்சனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் வருது. அவளோட கையை அப்படியே பிடிக்குது. அந்த கத்திய அவளை வெட்ட சொல்லி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுது. டக்குன்னு அவன் சுயநினைவுக்கு வந்துடுறா. அங்க எந்த உருவமே இல்லை, இவன் வெளியில நின்றுட்டு இருக்கான். நமக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு இவ ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கா. இப்போ ஒரு மலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போறான். இந்த வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்களோட வீடு அந்த இடத்த தெரியுது. அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த மரம் இவளுக்கு வியர்டா இருக்கிறனால
அந்த மரம் எனக்கு பிடிக்கல, அந்த மரத்தை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, அது ஒரு மரம் தானே, அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அது எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு இவளும் கோச்சிக்கிறா. சரி ஓகே நான் அந்த மரத்தை வெட்டிடுறேன் அப்படின்னு இவனும் ஒரு வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வெளியில ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோர் ரூம்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமை ஓபன் பண்ணா, அந்த ஸ்டோர் ரூம் ஃபுல்லாவே பொண்டாட்டியோடைய டிராயிங்ஸா இருக்கு. இது எல்லாத்தையுமே வரைஞ்சதே இவன் தான். இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு கோவம் வந்துருது. என்ன இவளோட போட்டோஸாவே தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையும் வரேன், இவளை விட என்ன நீ அழகா வரையணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டியை எந்த ஒரு ஆத்தங்கரைக்கு அவன் கூட்டிட்டு போனானோ அதே ஆத்தங்கரையில இவளும் உட்காந்துக்கிறான். கொஞ்சம் செக்ஸியாவே உட்காந்துக்கிறான். இதே மாதிரி செக்ஸியாவே என்ன வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்தானே வரைஞ்சிட்டு இருக்கா, அவன் தானே உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வருது, வந்து இவனுடைய உடம்புக்குள்ள பூந்துருது. இவன் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டே இருக்கான். இவளோ கூப்பிட்டுட்டே இருக்கா இவனை. ஆனா அவன் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே எந்திரிச்சு வந்து இவன் அப்படியே உசுப்புறான். இப்பதான் இவனுக்கு சுயநினைவே வருது. பார்த்தா இவளை வரையறதுக்கு பதிலா அவனோட பொண்டாட்டிய வரைஞ்சு வச்சிருக்கான். இவளுக்கும் சரியான கோவம். இங்க கூட அவன் பொண்டாட்டி தான் வரைஞ்சு வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சுக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அவ தான் அந்த மரம் பிடிக்கலன்னு சொன்னால, அதனால அவன் மரத்தையும் வெத்திட்டு இருக்கான். சாப்பாடு ரெடி, வா வந்து சாப்பிடு அப்படின்னு முகரை தூக்கிக்கிட்டு சொல்ல அவனும் உள்ள வரான். என்ன மன்னிச்சிரு, அது எனக்கே ஞாபகமே இல்லை எப்படி அவளோட முகத்தை வரைஞ்சேன்னு. 7 வருஷமா அவ கூட குடும்பம் நடத்திருக்கேன். டெய்லியும் அவளை வரைய சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணுவா. அவளை வரைஞ்சு மைண்டுக்குள்ள அவளுடைய பிக்சரே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் பேட்சப் ஆயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி இவ தூங்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு கலர் கை அவ மேல படுது. அதுக்கப்புறம் வயித்துல 4 கை, முகத்துல 5 கையோ அப்படின்னு சொல்லி இவளை அழுத்த ஆரம்பிக்குது. டக்குன்னு முழிப்பு வந்துருது. அங்க எதுவுமே இல்லை. நம்மளை சுத்தி அமானுஷமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ பயத்துல இருக்கா, பதறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சைட்ல ஏதோ சத்தம் வருது அவளோட பக்கத்துல. பார்த்தா அந்த கருப்பு உருவம் அங்க படுத்துட்டு இருக்கு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி கீழே விழ. இப்ப அந்த இடத்த கள்ளக்காதலன் அந்த புருஷங்காரன் எந்திரிச்சுக்கிறான். ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துட்டே இருக்க, இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அடுத்த நாள் காலையில சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் காதலி கேட்கிறா, நம்ம 2 பேரும் வேற இடத்துல போய் தங்கி இருக்கலாமா, அப்பப்ப வந்து இந்த பணத்தை மட்டும் பாதுகாத்துட்டு போயிடலாம், எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ஏதோ வியர்டா நடந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, நம்ம இந்த இடத்த பணத்தை விட்டுட்டு போனோம்னா அது வேற ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விடும், அதனால கொஞ்ச நாள் தான், 100 நாள் தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சமாளிப்போம், நம்ம 2 பேருக்குமே பண தேவை இருக்கு, போய் நம்ம பணத்தை தானே பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல கொஞ்சம் இவங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸும் வருது. டிவில பாரு ஒரு கேம் ஷோ நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரிதான் இது. அந்த பணத்தை நம்ம பாதுகாத்தோம்னா நமக்கு கோடி கணக்குல வரும், நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவளும் சரி ஓகேன்னு ஏத்துக்கிறா. அப்பதான் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற அந்த ஓவியத்துக்கு முன்னாடி அந்த மனைவியோடைய ஆவி நின்றுட்டு இருக்கு. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. திரும்பவும் கதை பாஸ்டுக்கு போகுது. அதாவது அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத ஃபேக்டரியில பார்த்தால, அப்படியே கீழே இறங்கி வரா. அப்ப திடீர்னு இவளுக்கு ஒரு வியாதி இருக்குல்ல, திடீர்னு மயங்கி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மயங்கிடுறா. இவளை படுக்க வச்சுட்டு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து சஜஷன் கேட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியவே இல்லை, எதனால இவங்க இப்படி மயங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. நீங்க அவங்கள வெளியில இருக்கிற வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அப்ப சரியாயிரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாலுமே இவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இவளை வீட்டிலேயே வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவ வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கா. யாரு? பொண்டாட்டி. அந்த சமயம் பார்த்து காதலி அந்த இடத்துக்கு வந்துடுறா. எத்தனை நாள் இவளையே பாத்துட்டு இருப்ப, நான் உனக்காக ஃபேக்டரியில எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா, ஏன் வரவே மாட்டேங்கிற, இவளுக்கு தொண்டு வேலை செய்யறதுக்கு தான் நீ பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், உனக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன், இவ கூட இருக்கிறது பணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளோட கண்கள்ல இருந்து கண்ணு தண்ணி வருது. அது அவளுக்கு சுயநினைவு திரும்பிருச்சு. அடுத்த நாள் இவ ஆபீஸ்க்கு போறா. அங்க போயிட்டு இந்த காதலிய பாக்குறா. காதலிய முறைச்சு பாக்குறா. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இந்த காதலி வெளியில நின்னு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வரா. உனக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், இப்ப கூட உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, எங்க 2 பேத்துக்கு நடுவுல இருந்து நீ போயிரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி அவ கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இதை நீ என்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல, உன் புருஷங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல இவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. வீட்டுக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிகரெட் நிறைய பிடிச்சிருக்கா. சிகரெட்னா இவளுக்கு அலர்ஜி போல, அதனால புருஷங்காரன் வந்து திட்டுறான், எதுக்கு இவ்வளவு சிகரெட் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபேக்டரியில ஒரு பிரச்சனை, அதனால மனசு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கு மேல குடிக்காத, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கிளம்புறான். அந்த சமயம் பார்த்து திரும்பவும் சிகரெட் பிடிக்கிறான். நான் எத்தனை டைம் உன்ட்ட சொல்றேன் சிகரெட் பிடிக்காத உனக்கு அலர்ஜின்னு, ஏன் திரும்ப நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு இவன் பேச, அதே மாதிரி தானே நானும் சொல்றேன் அவளை பாக்காதன்னு, ஆனா திரும்ப நீ அவகிட்டயே தான் போற, பேசாம நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்றான். எது டைவர்ஸா, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஆளாதான் நான் இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்தேன், அசால்ட்டா டைவர்ஸ்ன்னு சொல்ற, என்னாலாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு இவன் சொல்ல,
ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் லாயாலிட்டி. நான் உனக்கு லாயலா இருக்கேன், ஆனா நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிற? எனக்கு உடம்பு சம்பந்தமா பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிருக்கலாம். அதுக்காக ஒருத்திக்கிட்ட போறேன் அப்படின்னு நீ சொல்ற, நீ இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்ல சொல்ல இவளுக்கு மயக்கம் வந்துருது. அப்படியே நடந்து போறா, கீழே விழுந்துடுறா. நீ சர்வை ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் தேவை. ஒரு சர்வெண்ட் மாரி என்னை வச்சுக்கிட்டு என்னையவே தூக்கி போடுற நீ சொல்றியா அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கான். இந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கதறுது. ஆனா அவங்க நின்றுட்டு என்ன வெளியில போன்னு சொன்ன, வேணான்னு சொன்ன, இப்ப நீயே எந்திரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கு, உசுருக்கு போராடிட்டு இருக்கு. அப்பா கூட கல் நெஞ்சம் கொண்ட மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணுன்னு கத்திட்டு அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிருது. சோ இப்படிதான் இந்த பொண்ணை சாவு விட்டுட்டு அவன் தூக்கிட்டு வந்து பெட் மேல போட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் சீன்ல. இப்படியே பிளாஷ்பேக் இந்த இடத்த கட்டாக அடுத்த நாள் காலையில விடியுது. இவ சும்மா இருக்காம, யாரு காதலி சும்மா இருக்காம அந்த பொண்ணு இருக்கிற அந்த ரூமுக்கு போய் அவ முன்னாடியே சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த சிகரெட்டை அந்த பொண்ணோட முகத்துக்கு நேரா வெளியில பாக்ஸ் மேல தட்டி விட்டுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் கீழே வந்து சாங்கு போட்டுட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டி பேய் சும்மா இருக்குமா, ஏன்டி என் முகத்துக்கு நேராவே நீ வந்து சிகரெட்டை தட்டி விட்டுட்டு வரியான்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு சொல்லட்டு அவ அங்க இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறா. மண்டையில காயம் ஆயிருது. எப்படி தடுக்கி கீழே விழுந்துட்டியான்னு சொல்லி காதலன் கேட்க அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ விட்டுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஆகுதா, இவளுக்கு சரியான கோவம் வருது. ஒரு ராடு எடுத்துட்டு போய் அந்த பொணம் வச்சிருக்காங்கல்ல, அந்த பொணத்தோட பாக்ஸை எல்லாத்தையுமே உடைக்கிறா. அந்த கேஸ் போகும்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் உடைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு அந்த பொணத்தோடைய பாக்ஸ் எல்லாம் உடைக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் பேச, ஓ உன் பொண்டாட்டிய பாதுகாக்கிறியா, உனக்கு அவ மேல மட்டும்தான் கிரேஸ் இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளதான் நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திப்படுறான். நீ இப்படி எல்லாத்தையும் மோசம் பண்ணி வச்சிருக்க, இதுக்கு நான் திரும்பவும் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா ரீபில் பண்றதுக்கு, இருந்து போடி அப்படின்னு திட்டி விட்டுறான். இவன் ராத்திரி உட்காந்து அந்த டப்பாவெல்லாம் எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில உட்காந்துட்டு இருக்க. இவ காலையில விடிஞ்சு பார்த்தா இவளோட மாத்திரை ஏதோ போடுவா போல, அந்த மாத்திரையை காணும். சரின்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா இவன் அவசரமா கார் கீ எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போறான். நில்லுன்னு சொல்லி இவளும் கத்திட்டே போறான். அவன் காதலே வாங்காம போயிடுறான். இப்பதான் பொண்டாட்டியோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. ஏண்டி நானும் பொறுத்து போனா நீ ஓவரா தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு எத்த கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போனா மரக்கட்டைகளை வச்சு கைப்பிடி பண்ணிருக்காங்க. அந்த மரக்கட்டையில இவ தொங்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற மரக்கட்டையில ஆணி இருக்கு. அந்த ஆணியில அந்த பேய் சதக்குன்னு ஏத்தி அவளை திரும்பவும் தரன்னு இழுத்துட்டு போவ. மூக்கு, வாயி, கை எல்லாமே ரத்தம் போலன்னு ஊத்துது. அதுக்கப்புறம் வாயை இறுக்கி புடிச்சு கடவா பள்ளியே புடுங்கி வெளியில எடுத்து கொடுத்துருது. அப்பன்னு பார்த்தா டிவி ஓடுது. அப்படியே அந்த பொண்டாட்டி அந்த கவுனை போட்டுட்டு அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு சீன் ஓடுது. பார்த்தா பொண்டாட்டி வெளியில அந்த ஜன்னல் வழியா நடந்து வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மேல இருந்து தரன்னு வருது. அப்பதான் அங்க ஒரு டேபிள் மேல கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்து குத்தலான்னு போக இப்ப அந்த இடத்துக்கு காதலன் வந்துட்டான். பார்த்தா எல்லாமே பிரம்ம மாதிரி இருக்கு. அவன் என்ன கொல்ல பாக்குறா, இங்க பாரு என் கையில ரத்தம், என் பல்லெல்லாம் புடுங்கிட்டா அப்படின்னு சொல்ல அவளோட மேல ஒரு துளி ரத்தம் இல்ல, எல்லாமே பிரம்மா மாதிரி இருக்கு. என் பிளட் எல்லாம் பாரு வெளியில சொட் ஆகுது, நான் என்ன பொய் சொல்றேனா அப்படின்னு கதறா. நீ பொய் சொல்லல, உனக்கு எதுவும் ஆகல, நீ ஒரு பயத்துல இருக்க, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது, உனக்கு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாத்திரை போடுன்னு. மாத்திரை வாங்குறதுக்காக தான் சார் வெளியில போயிருக்காரு போல. அதுக்கப்புறம் இவளுக்கு அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளுமே நரக மாதிரி இருக்கு. அவளும் அவனும் சரியா பேசிக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் தனியா குடிக்கிறா, தனியா சாப்பிடுறா, இப்படியே போயிட்டு இருக்க. திடீர்னு அவ ரூம்ல ஃபுல்லாவே மெழுகுவர்த்தியா பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டியோட உடம்பு இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா பொணத்தோட இவன் ஒன்னா இருக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு பிரம்ம தெரியுது. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி கூட அப்படின்னு தட்டி பார்த்தா இவன் அந்த பாக்ஸுக்குள்ள ஐஸ் கட்டி தான் கொட்டிட்டு இருப்பான் போல. அங்க சுத்தியும் எந்த மெழுகுவர்த்தியுமே இல்ல. ஆனா இவளுக்கு அந்த பேய் இப்படி ஒரு காட்சியை காட்டுது. என்ன நிம்மதியாவே நீ இருக்க விட மாட்டேங்கிறல்ல அப்படின்னு அந்த பொணத்தை பார்த்து இவன் முறைச்சிட்டு இருக்கா. இப்ப இவ எங்க போறா அப்படின்னு பார்த்தா அந்த பேய் ஓட்டுறவங்க ஒருத்தங்க ஸ்டார்டிங்ல இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் இவளை எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க அவங்க எல்லாமே ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணன் 10 குச்சியை பத்த வச்சா இந்த அண்ணன் பொணத்தோட மூக்குல இருந்து புழுவா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க ஒரு கோழியா அறுத்தா இந்த அண்ணன் அந்த உடம்புல எல்லாம் 10 வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரத்தத்தை எல்லாமே அங்க இருக்கிற ஒரு தெய்வம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு அது மேல ஊத்துனா இந்த உடம்போட முகம் ஃபுல்லாவே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட முகத்துல ஒரு மந்திரம் எழுதப்பட்ட ஒரு போர்வையை போத்தி அது மேல ரத்தத்தை ஊத்த மொத்த பாடியுமே டிஸ்போஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த பாடி மேல இருந்து பச்சையா ஏதோ வழியா இந்த இவன் என்ன பண்றான்னா பாடி டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டிய உடைச்சு கொண்டுட்டு வந்து கொட்ட ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கும்பல் வந்துருச்சு. அந்த மரம் தானே அவளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பொருத்தி விட்டுறாங்க. இந்த காதலன் இருக்கான்ல, அந்த பொண்ணுக்கு முத்தத்தை கொடுக்க போறான். அந்த சமயம் பார்த்து நெருப்பா புடிச்சிட்டு ஏறிய உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து அந்த கும்பலை மிரட்டுறான்.
அதே சமயம் பார்த்து மழையும் வந்துருது. இந்த ஆன்மாவுக்கு பஞ்சபூதங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க ஒரு கதையை காட்டுறாங்க. இப்ப இந்த காதலனுக்கும் காதலிக்கும் நடுவுல மிகப்பெரிய பிரச்சனை வருது. நான் தானே பொணத்தை பாதுகாத்துட்டு இருக்கேன், நீ ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து பிரச்சனையும் கிளப்பிட்டு இருக்கேன். நான் எனக்கு மட்டும் என்ன ஆசையா செத்து போன பொணத்துக்கு பக்கத்துல உட்காந்து அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொத்துக்காக பண்ணிட்டு இருந்தா நீ ஏன் இப்படி எனக்கு ப்ரெஷரை கிளப்புற, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி போடுறான். இவனும் உள்ள தடன்னு போறா, பேக்கேஜஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நீ எங்கேயும் போவாதன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் போயதான் திருவன்னு இவ அடம் பிடிக்கிறா. உனக்காக தான் அவளை நான் சாகவே விட்டேன், உன் கூட வாழணும் அப்படின்ற ஒரே ஆசைனாலதான் அவ உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது கூட நான் அவளை காப்பாத்தவே இல்லை, என்னை விட்டு போகாதன்னு சொல்லி அழுதாலும் இவ பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. இந்தானே இவன் அந்த பால மரத்துக்கிட்ட நின்று இவளையே பார்த்துட்டு இருக்க. பின்னாடி அந்த பேய் வந்து இவனை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இவ கார்ல வேகமா போயிட்டு இருப்பாள்ல, அப்ப எதையோ யோசிச்சுட்டு போக அந்த சமயம் பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு கார் வர இவளோட கண்ட்ரோல் மிஸ் ஆயிருது. அப்படியே ஒரு காட்டுக்கு நடுவுல போய் நிறுத்தி அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, திரும்பியும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல கரண்டே இல்ல, ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கு. வந்து சுவிட்ச் எல்லாம் போட்டுட்டு இவனை கூப்பிட்டுட்டே இருக்கா. இவன் பதிலே பேச மாட்டேங்கிறான். அப்பதான் பார்த்தா பாத் டப்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கான், வாயே பேச மாட்டேங்கிறான். எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது நீ எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை எதிர்கொள்ளலாம், உன்னோட முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, நான் உனக்கு கட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு போய் கத்திரிக்கோலை எடுத்துட்டு வரா. இவனும் வாயா பேச மாட்டேங்கிறான், ஸ்ட்ரேஞ்சா தான் பிஹேவ் பண்றான். அவனுடைய முன்னாடி ஒரு டேபிள்ல ஃபுட் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த டேபிள்ல அப்படியே கையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த விரல்ல இருக்கிற நகமே பேந்துருது. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் பாக்ஸ் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நான் எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது, அவளை சாக விட்டுருக்க கூடாது, அவளோட பாவம் என்ன சும்மா விடாது அப்படின்னு சொல்ல நீ கில்ட்டா ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, போனது போச்சு, எதுவா இருந்தாலும் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தூக்கிட்டு வரா. அதுக்கப்புறம் கிச்சன்ல இவ ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஆப்போசிட் மிரர்ல இவன் போறான். ஆனா இவனோட உருவம் அங்க அந்த பொண்டாட்டியோட உருவமா தான் தெரியுது. ஆக்சுவலி பொண்டாட்டியோட ஆவி இவனோட உடம்புல இறங்கிருச்சு. இப்ப இவன் அந்த காரிடோரியத்துல ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கான். இவ கூப்பிட்டுட்டே இருக்கா, என்ன பண்றாங்க, நீ ஏன் தனியா அங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஃபுல்லாவே டிம் இருட்டா இருக்கு. இவ அதை நோக்கி போயிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா இவன் பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தது இவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்ன பண்றேன்னு சொல்ல இவன் கையில இருந்து கத்தியோட ஓடிட்டு வரான். அப்படியே இவளை குத்தலான்னு மூஞ்சி முன்னாடி கொண்டு வரான். கையில புடிச்சுக்கிட்டா கத்திய. அதுக்கப்புறம் அந்த கத்தியை சரக்கு நிலுக்க ரெண்டு கையிலையும் மிகப்பெரிய காயம் ஆகுது. அதுக்கப்புறம் அவளை அப்படியே ஒரு உதச்சு வெளியில தள்ள கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு வந்து வெளியில விழுறா. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி மேல தூக்கி இவளோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க. கண்ணாடி உடஞ்சிருச்சு. அந்த கண்ணாடி பீஸை எடுத்து இவனுடைய ஷோல்டர்ல குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். இந்தான அவன் அசால்ட்டா அந்த கண்ணாடியை புடுங்கி போட்டுட்டு திரும்பவும் இவளை கொல்லலான்ட்டு போறான். அப்படியே நெம்பி கிம்பி நடந்து போய் கன்னை எடுத்துட்டான். கன்னை லோட் பண்ணி இவனோட கால்ல சுட்டுறா. அவன் கீழே விழுந்துடுறான். பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா டபுக்குன்னு எந்திரிச்சுக்கிட்டான். கால்ல இருந்து ஒரு பக்கம் ரத்தம் வலியுது, கழுத்துல இருந்து ஒரு பக்கம் ரத்தம் வலியுது. அப்படியே வெளியில வரான். வெளியில வந்து கார் ஓபன் பண்ணி பார்த்தா எப்படி ஓபன் ஆகும், கார் சாவி தான் உள்ள இருக்கு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவுல ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் பின்னாடியே துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில மூச்சு பேச்சு இல்லாம உட்காந்துக்கிறான். நார்மல் மனுஷனா இருந்தா தேடி கண்டுபிடிக்க முடியாது, இருக்கிறதே பேய், அதுக்கு எல்லா இடத்துலயுமே கண்ணு இருக்கும். அசால்ட்டா கண்டுபிடிச்சிருது. திரும்ப இவன் தரன்னு ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா எந்த இடத்தை அந்த வைஃப் காரியை உட்கார வச்சு ஓவியம் வரைஞ்சானோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். அந்தான தண்ணி இருக்கே, உள்ள எப்படா போறது அப்படின்னு இவ யோசிச்சுட்டே இருக்க. பின்னாடி பேய் வந்துருது. இன்னாடி யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு திரும்பவும் தண்ணியிலே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அங்க ஒரு பாறை மாரி இருக்கு. அந்த பாறையில அவளோட மண்டைய மட்டுன்னு இடிக்க ஆரம்பிக்குது. அவ சாகிற அளவுக்கு போயிட்டா. உள்ள தண்ணிக்குள்ளேயே போயிட்டா. உன்னை இவ்வளவு அசால்ட்டா சாக விட மாட்டேன்டி, வாடின்னு சொல்லி அவளுக்கு இந்த பேயை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. இவ உசுரோட தான் இருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கு நனவு தெரிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா போனப்பெட்டிக்குள்ள இருக்கிறா. ஓ, என்ன கொன்னுட்டு நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்க, அது எப்படி இப்படி ஒரு கனவை கண்டீங்கன்னு அந்த பேயை சுத்தி வர பேசிட்டு அப்படியே அந்த பொணத்தோட பெட்டியை திறந்து விடுது. இவ்வளோ ஆடி அசைஞ்சு இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்னடி உனக்கு யோசனை, இறங்குடி அப்படின்னு சொல்லி கீழே தள்ள ஒரு 30 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல சொல்லண்டு வந்து கீழே விழுந்துடுறா. காலில் ஒரு பக்கம் ரத்தம், முகம் ஃபுல்லா ரத்தம், எந்திரிக்கவே முடியல. புருஷனை விட்டு போயிருன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன், எப்படி கெஞ்சன அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, காதலிக்காரே நீ உன் புருஷனை எதுவுமே பண்ணல, எல்லாமே என்ன தாண்டி பண்ற அப்படின்னு இவ்வளவு அடியும் வாங்கிட்டு கேட்க கரெக்டான கேள்வி தானே கேட்கறா. பேய்க்கு கோவம் வந்துருது. ஆன்னு கத்த அந்த பொண பெட்டியில இருக்கிற கண்ணாடி கூட உடஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பேய்க்கு சரியான கோவம் வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்தே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தலையை பிடிச்சு இடிக்க. இப்ப இவ எந்த இடத்துல இருக்கா தெரியுமா, அந்த அவுட் ஹவுஸ்ல இந்த பேயோட ஓவியத்தை பார்த்து ஜலசானால அந்த இடத்த கிடக்குறா. அப்படியே அவளை தரன்னு இழுத்துட்டு போகுது. அப்பதான் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிருங்க, அவங்களோட சொத்து வேணும், சுகம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டு அவங்க மேல ஆசை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த புருஷங்காரன் உசுர
உயிரோட தான் இருக்கான் போல. முழிச்சு பார்த்தா அந்த பேய் இருக்குல்ல, அந்த பொண்டாட்டியோட உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பு பக்கத்திலேயே இவனை படுக்க வச்சிருக்கு. இந்த உடம்பு ஃபுல்லாவே புழு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரு? பொண்டாட்டியோட உடம்பு ஃபுல்லாவே. அந்த புழு எல்லாமே புருஷனோட உடம்புல ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. இந்தாண்ட அவ என்ன சாவல போல காதலி, அவளை ஒரு தனியா ஒரு பொணப்பெட்டியில போட்டு வச்சு அந்த பொணப்பெட்டி ஃபுல்லாவே புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இவங்க 2 பேத்துக்கும் ஆக்சிஜனை கொடுத்து சாவுங்கன்னு சொல்லி இந்த பேய் பழி வாங்கியிருக்கு. இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தின ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. இந்த பேய் எடுத்தது நல்ல முடிவா இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காதலியை அத்தனை டார்ச்சர் பண்ண சொல்ல அதே மாதிரி புருஷங்காரனையும் டார்ச்சர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கு. ஏன்னா தப்புங்கிறது 2 பேர் பக்கமும் தானே. காதலியை மட்டும் அத்தனை கொடுமை பண்ணிட்டு புருஷங்காரனும் கடைசியா பக்கத்துல படுக்க வச்சுட்டா அது என்ன நியாயம்? சரி, வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.